நெற்றிக்கண்ணோட இருக்க பெருமாள் கோயில் திருப்பதி பெருமாளோட சங்கு சக்கரமே இந்த கோயில தான் இருக்கு. மும்மூர்த்தி சொர்வமா காட்சியளிக்கும் பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம்ல பழைய சிவரம் பக்கத்துல திருமுக்குடல் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. பழைய சிவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த கோயிலுக்கு நீங்க நடந்தே போயிடலாம். 3 நதிகள் பாலாறு, வேகவதி, செய்யார் 3 நதிகள் கூடுற இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு திருமுக்குடல் அப்படின்ற பேர் வந்திருக்கு. திருப்பதி பெருமாளோட சங்கு சக்கரம் ராமானுஜரால கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த சங்கு சக்கரத்தை இந்த கோயில்ல உங்களால பார்க்க முடியும். கோயிலோட புராணப்படி தொண்டைமான் மன்னருக்கு போர்ல வெற்றி பெறுவதற்காக பெருமாள் அவருடைய சங்கு சக்கரமே கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நெற்றிக்கனோட பெருமாள் இங்க இருக்காருங்க. கார்த்திகை மாதத்துல பெருமாளை நெற்றிக்கனோட உங்களால வழிபாடு பண்ண முடியும். கார்த்திகை மாசம் தீபம் முடிஞ்சு 3வது நாள்ல இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் வரைக்கும் பெருமாளை நெற்றிக்கண் மற்றும் ஜடாமுடியோட உங்களால தரிசனம் பண்ண முடியும். 1500 வருஷம் பழமையான பெருமாள் கோயில். கல்வெட்டின்படி இந்த கோயில்ல மருத்துவமே பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல பெருமாள் சைன கோலத்துல சீனிவாச பெருமாளா தான் இருந்திருக்காரு. தொண்டைமான் சக்கரவர்த்தி போர் முடிஞ்சு சங்கு சக்கரத்தை திரும்ப கொடுக்கும் போது அப்பா திருப்பதி வந்து உங்களை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறாரு. கவலைப்படாத தொண்டைமான், உனக்கு நான் இங்கே காட்சி கொடுக்கறேன்னு திருப்பதி வெங்கடாச்சலபதியா பெருமாள் இங்க காட்சி கொடுத்திருக்காரு. திருப்பதியில இருக்க பெருமாள் மாதிரி இங்க இருக்க பெருமாள் இருப்பாரு. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.